ஜெய் வாராய். அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருமணம் தடை தாமதமாகிட்டு இருக்கு. இப்போ அங்கே ஜாதகத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். ஒன்று 7ஆம் இடம் அப்படின்னு தான் திருமணம். இந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் இல்லை அந்த ஸ்தானம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும். இல்லை 2ஆம் இடம், குடும்பத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம், அந்த ஸ்தானம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், அங்கே ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கும். 9ஆம் இடம், இந்த இடங்களில் ஏதோ ஒரு பாவ கிரகங்களோ அல்லது 6, 8, 12 அதிபதிகளோ இருந்தாலும் திருமணங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஒரு பொதுவான பரிகாரம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பரிகாரம், விநாயகர் கோவிலில் தினசரி வழிபடுங்க. முடிஞ்சா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முக்கியமாக வழிபடுங்க. அங்கே விநாயகர் பெருமானை போய் வழிபடுங்க. உங்களால் என்ன அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக இறைவனுடைய தரிசனத்தை பாருங்கள். நல்ல வாசனையான மலர்கள் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் இறைவனுக்கு விநாயகருக்கு கொடுத்து வழிபடுங்க. அப்படி வழிபடும் பொழுது சீக்கிரம் திருமணம் நடைபெறும். அடுத்து அந்த திருமணம் நடைபெறுது, அது தடங்கள் இல்லாமல் நடைபெறணும். அந்த தடங்கள் எந்த தடங்களும் வரக்கூடாது. நல்ல மகிழ்ச்சியமான மனசுக்கு பிடிச்ச வரணும் அமையணும். அந்த விநாயகர் கோவிலில் ஏதேனும் மரக்கன்று நடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு அரச மரக்கன்று வாங்கி கொண்டு நட்டுட்டு வந்துடுங்க. உங்களுடைய குலம் விருத்தியாகும், நல்லபடியாக இருக்கும். திருமணம் நல்லபடியாக நடைபெறும். இது ஒரு பொதுவான பரிகாரம். நான் சொல்லி அந்த பரிகாரம் ஒரு பொதுவான பரிகாரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு, மேசராசிக்கு. மேற்கொண்டு ஜாதகத்தில் தான் அதனுடைய உண்மை தத்துவம் தெரியும். இது பொதுவான பரிகாரம் எல்லாரும் பண்ணலாம். அந்த மேசராசிக்காரங்க எல்லாரும் பண்ணலாம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் பண்ணலாம். இது ஒரு பொதுவான பரிகாரம், செஞ்சு பாருங்க. மேற்கொண்டு ஜாதகம் பார்க்கணும். ஜாதகத்தில் திருமண தடைக்கு உண்டான என்ன பரிகாரம், குறிப்பாக என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். அடியனை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.